ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு கேரளா பிரியாணி செய்ய போகிறேன். ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் ஆயில் போட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கோல்டன் கலர் ஆகணும். கேரளா பிரியாணியில் குஷ்கா தனியாக, குருமா தனியாக செய்யணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த குருமா செய்யலாம். ஐம்பது கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணி, குருமாக்கு 50 கிராம், குஷ்காக்கு 50 கிராம் ஆயில் வேணும். இது அன்னாசி மொக்கு 2 எடுத்துக்கோங்க. பட்டை 2, பிரியாணி இலை 2, சோம்பு 4, கிராம்பு 4. நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. 4 வெங்காயம் வேணும். நல்லா வணக்குங்க. கொஞ்சம் கலர் மாறணும். பச்சை மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 50 கிராம், சோம்பு 2 டீஸ்பூன் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு 50 கிராம், இஞ்சி 50, பூண்டு 50 நல்லா கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் நல்லா வணக்குங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் வேணும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்குங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு 3 அரைச்சி வச்சுருக்கேன். அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்குங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. தக்காளியில் நல்லா சாஃப்ட் ஆகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுங்க. சிக்கன் 1 கிலோ போட்டிருக்கேன்.
புதினா மல்லித்தழை தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. அரை லெமன் வேணும், பிழிஞ்சிருங்க. சிக்கன் ஆஃப் குக் ஆனால் போதும். குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குஷ்கா செய்யலாம். ஐம்பது கிராம் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஆயில் சூடாயிருச்சு. ஷாய் ஜீரா 2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. பிரியாணி இலை 1, சோம்பு 3, கிராம்பு 4, பட்டை ஒரு துண்டு. ஒரு நிமிஷம் நல்லா வணக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிடுங்க. 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து குஷ்காவுக்கு 4, குருமாவுக்கு 4 பெரிய வெங்காயம் வேணும், மீடியம் சைஸில். அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி 50, பூண்டு 50 கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. புதினா மல்லித்தழை ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிடுங்க. 1க்கு 1.5 கணக்கு. ஆனால் வந்து இதில் வந்து முக்கால்வாசி குக்கான போதும் ரைஸு. நீங்கள் 1க்கு 1ன்னு போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். அரிசி வடித்து போட்டுருங்க. ரைஸ் வந்து முக்கால்வாசி குக்கான போதும். தம் வச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து கிரேவி கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. முக்கால்வாசி குக்கான ரைஸ் மேலே ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு லேயர். ப்ரௌன் பண்ணி வச்சோம்ல அந்த வெங்காயம் வந்து சேர்த்துருங்க. முந்திரி கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிடுங்க.
செகண்ட் லேயர் ஆட் பண்ணிடுங்க. குருமா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் மேலே தூவிடுங்க. தேர்ட் லேயர் போட்டுருங்க. மேலே ஆனியன் போட்டு முந்திரி மேலே தூவிடுங்க. முந்திரி நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். தம் வச்சிடலாம். மேலே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் சேர்த்துருங்க. அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. தம் ஆயிரும். மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. தம் ஆயிடுச்சு. கேரளா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.